உங்கள் வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க, காலேஜ் படித்து முடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிருச்சு. அந்த கம்பெனியை பற்றி என்ன தெரியும், அந்த கம்பெனியினுடைய வேலையை பற்றி என்ன தெரியும். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி ஒரு 6 மாதம் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ட்ரைனிங் பண்ணிவிட்டு கொண்டு ஒரு வேலையில் அமர்த்துவாங்க. வேலையில் அமர்த்தின உடனே அவர் சீனியர் மேனேஜர் ஆயிடுவாரா, இல்லை ஜேஎம்டி ஆயிடுவாரா? கிடையாது. அங்கேயும் பல செருப்படிகள்லாம் வாங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ப்ரமோஷன் வாங்கி முதல்ல ஒரு 20,000 ரூபா 25,000 சேலரியிலேருந்து 50,000க்கு வந்து 70,000க்கு வந்து இப்படி தான் வந்து வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஸ்க்ராட்சிலேருந்து வர்றவங்க தான், பிள்ளையார் சுழியிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. நானும் தான், நீங்களும் தான், எல்லோரும் தான் இல்லையா? நம்மளுடைய மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து எவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். அவர் திடீர்னு ராக்கெட் விட்டாரா? கிடையாது. அவரும் ஸ்கூலில் படித்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து படிப்படியாக முன்னேறி அறிவை வளர்த்து மேலே வந்தவர் தான். ஸோ அதனால் மாற்றம் அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்லோவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் அந்த மாற்றத்தை எல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்களோ, கையில் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பாக வளர்கிறாங்க. அதே தான் இப்போ தமிழ் அரசியல் களத்திலையும் வந்து இருக்குது. இவ்வளவு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. எந்த ஒரு கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் ஒருத்தர் அடிக்குவாங்க, ஒருத்தர் ஊழல் புரிஞ்சுக்குவாங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்கள் இன்னும் வழக்கில் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ஏற்றுக்கிறோம், அவங்க கொடுத்த பணத்தையெல்லாம் ஏற்றுக்கிறோம், அவங்க கொடுக்குற இலவச எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறப்போ புதுசாக ஒரு தலைவர் விஜய் அல்லாமல் இன்னொரு தலைவர் வராரு, அல்லது இன்னொரு சினிமா புண்பலத்திலேருந்து ஒரு தலைவர் வராரு, அல்லது ஒரு விளையாட்டுத்துறையிலேருந்து ஒரு தலைவராக ஒருத்தர் வராரு, அவர் ஜெயிச்சு வராரு. அவரை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாதா? ஏற்றுக்கிட்டால் நம்ம என்ன ஆயிடுவோம்? பழம் பஞ்சாங்கத்திலே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? எத்தனையோ விஷயங்கள் மாறிடுச்சு, உலகளவில் மாறிடுச்சு இல்லையா? ஒரு பெட்ரோல் விலை வந்து இப்போ 90 ரூபாயிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸ்னால் ஒரு 2 ரூபா ஏற்றிட்டாங்க. பெட்ரோல் போடாமல் போயிடுவோமா? மாற்றத்துக்கு வராமல் போயிடுவோமா? பஸ்ஸு விலை ஏற்றிடுறாங்க, மின்கட்ட விலை ஏற்றிடுறாங்க, உடனே அதை நம்ம வீட்டில் கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்குவோமா? இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறப்ப தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது. ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி இருக்குது, கருத்து கணிப்பையெல்லாம் தள்ளிட்டு ஒரு புது ஆட்சி வந்திருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு சினிமா நடிகர் வந்துட்டார், அவருக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு நம்ம வசைபாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள், முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களை சினிமா பின்புலத்தில் வரலையா? எத்தனையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பியில் சினிமாவில் இருக்கவங்களாம் எம்பியாக இருக்கிறாங்க. நம்ம தெந்துல்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். ஸோ இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறப்போ ஏன் இந்த சின்ன மாற்றத்தை இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்? மாற்றத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வந்து போகும், புதுசாக வரும். ட்ரெண்டிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? ரீல்ஸில் ட்ரெண்டிங் போடுறோம், எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறப்போ இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்காத வரைக்கும் நம்ம பழம் பஞ்சாங்கமாகவே தான் இருப்போம். மாற்றத்தை ஏற்றுக்கிட்டே ஆகணும். வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.